அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ். ஒரு சகோதரி கமெண்டில் கணவன் மனைவி பிரச்சனைகளை பற்றி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ. கணவன் மனைவிக்கு இடையே அன்பை ஏற்படுத்தவும் உறவை பலப்படுத்தவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் ஒரு சக்தி வாய்ந்த தஸ்பீஹையும் துஆவையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பெண்கள் சரியான பேணுதலுடன் இருந்தாலும் ஒரு சில பெண்களின் தன் கணவர்கள் வேறு சில பெண்களுடன் ஹராமான உறவில் ஈடுபடுகிறார்கள். அதிகமான சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றது. அதையெல்லாம் எப்படி சரி செய்வது? அதற்கான தீர்வு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் துஆக்களின் மூலமும் அதிகமான திக்ருகள் செய்வதன் மூலமும் நாம் தீர்வு காணலாம். ஆகவே எத்தனையோ மனைவிமார்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவிக்கு அன்பை தராமல் வேறு பெண்ணிடத்தில் அவருடைய அன்பை காட்டிக்கொண்டும் இருக்கிறார்கள். அதே போன்று வேறு பெண்ணிடத்திலும் தொடர்பில் இருக்கிறார்கள். தனக்குரிய ஹக்கை தரவில்லை. தன்னுடைய ஹக்குகள் தன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றுவதில்லை. இது போன்று பலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகள் இக்கட்டான நிலைமைகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதிகமான பெண்கள். ஆகவே கணவன் மனைவியுடன் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த ஒரு தஸ்பீஹை நாம் பார்ப்போம். யா மானி ஊ, துன்பத்தை தடுப்பவனே. கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டையும் பிரச்சனைகளும் நீங்க இதை இரவில் 20 தடவை வீதம் ஓதி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். மேலும் ஒரு பெண்ணின் கணவர் வேறொரு பெண்ணுடன் தவறான தொடர்பு வைத்துள்ளார் அல்லது ஹராமான முறையில் சம்பாதித்து கொண்டு வருகின்றார் என்றால் இந்த ஆயத்தை 141 தடவை 11 நாட்கள் வரை ஏதாவது உணவுப் பொருட்களில் ஊதி கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் திருந்தி விடுவார். குல் லா யஸ்தவில் ஹபீசு வத் தய்யிபு வலவ் அஹ்ஸபக ஹஸ்ரத்துல் ஹபீஸ் ஃபதகுல்லாஹ யா ஊலில் அல்பாபி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இதன் பொருள், நபியே, தீயதும் நல்லதும் சமமாக மாட்டா. தீயவை அதிகமாக இருப்பது உம்மை வியப்பிலாக்கினாலும் சரி. எனவே அறிவுடையோரே, நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு ஆணின் விலா எலும்பில் தன்னுடைய துணைவியரை அல்லாஹ் படைத்தான். அந்த உறவை பேணிக் கொள்ள வேண்டும். மறுமையை நினைத்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.